எங்களால் அதை வச்சு அரசியல் படுத்திருக்க முடியாதா? இதுக்கு காரணமே இவங்க தான் சொல்லிட்டு எங்க தலைவர் ரோட்ல உட்கார்ந்து இருக்க முடியாதா? தமிழ்நாடை முடங்க செய்திருக்க முடியாதா? எல்லாம் பண்ணியிருக்க முடியும். எங்க தலைவர் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர். இன்றளவு இந்த நிமிடம் வரை சட்டத்தின் வழியில் தான் நான் செயல்படுவேன் என்று எங்க தலைவர் உறுதியாக இருக்கிறார். கரூர் செல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளிலும் நாங்கள் முயற்சி எடுத்தோம். எல்லாமே எங்களுக்கு தடையாகத்தான் இருந்தது. கடைசியாக நாங்கள் நம்பியது நீதிமன்றத்தை. நீதிமன்றத்துக்கு போனோம். சிபிஐ நாங்க கேட்கல, திரும்பவும் சொல்றோம். ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் என்று நாங்க கேட்டோம். விசாரணை குழுவை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. சிபிஐ நாங்க கேட்கல. புரியுதுங்களா? அப்போ விசாரணை நடந்து கொண்டிருக்கு. எங்க தலைவர் மனிதாபிமானத்தின் அடிப்படையில சிபிஐ விசாரணை நீங்க தான் கேட்டீங்கன்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு அது அயோக்கியர்கள் பரப்பக்கூடிய பொய் அவதூறு. சட்டமன்றத்துல பல இடங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, கூட்டத்துல இறந்து போயிட்டாங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை விரும்ப மாட்டாங்க, இதுக்கு காரணம் அவங்க கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் முரசில என்ன எழுதுனாங்க, மக்களை கொலை செய்த தாவேகா இரட்டை நாடகம் எங்க போடுறீங்க நீங்க, எங்க நடிக்கிறீங்க நீங்க?